சென்னை ஊர்களின் பெயர் காரணம். அம்பத்தூர் 108 சக்தி தலங்களில் 51வது ஊர். ஆகையால் 51ஆம் ஊர் என்று அழைக்கப்பட்டு பின்னாளில் இவ்வூர் அம்பத்தூர் என மாறியது. ஆவடி ஆர்மர்டு வெஹிக்கிள்ஸ் அண்ட் டிப்போ ஆஃப் இந்தியா என்பதன் சுருக்கமே ஆவடி. குரோம்பேட்டை குரோம் லெதர் ஃபேக்டரி இப்பகுதியில் அதிக அளவில் இருந்ததால் இப்பகுதி குரோம்பேட்டை என அழைக்கப்படலாயிற்று. கோடம்பாக்கம் 17-18ஆம் நூற்றாண்டுகளில் நவாப் ஒருவரின் கட்டுப்பாட்டில் இருந்தது இப்பகுதி. அவருடைய குதிரைகளின் பசியை போக்கும் நந்தவனமாக இது விளங்கியதால் கார்டன் ஆஃப் ஹார்சஸ் என்னும் பொருள்படும் கோடா பாக் என்று உருது மொழியில் பெயர் வைத்தார். பின்னாளில் அதுவே கோடம்பாக்கமாக மாறியது. முகப்பேர் மகப்பேறு என்பதே மருவி முகப்பேர் ஆனது. தேனாம்பேட்டை தென்னை மரங்கள் நிரம்பிய பகுதி அது. ஆகையால் தென்னம்பேட்டை என பெயர் வைத்தார்கள். பிற்பாடு அது தேனாம்பேட்டையாக மாறிப்போனது. சைதாப்பேட்டை சயீது ஷா பேட்டை தான் சைதாப்பேட்டை என அழைக்கப்படுகிறது. வேளச்சேரி முற்காலத்தில் வேதஸ்ரேணி என அழைக்கப்பட்டது தற்போதைய வேளச்சேரி. சேப்பாக்கம் 6 கார்டன்ஸ் என பொருள்படும் உருது வார்த்தையான சே பாக் என்பதிலிருந்து உருவானதுதான் சேப்பாக்கம். மாம்பழம் சிவபெருமானுக்கு உகந்த வில்வ மரங்கள் அதிகம் இருந்ததால் மகாவில்வம் என அழைக்கப்பட்டு பின்பு மாவில்வம் என்றாகி காலப்போக்கில் எப்படியோ மாம்பழமாகிவிட்டது. பல்லாவரம் பல்லவர்கள் ஆட்சி செய்ததால் பல்லவபுரம் என்று அழைக்கப்பட்ட இடம்தான் பல்லாவரம். தியாகராய நகர் நீதி கட்சி தலைவர் சர் பி.டி. தியாகராஜன் பெயராலேயே இப்பகுதி தியாகராய நகர் என அழைக்கப்படுகிறது. பனகல் பார்க் சென்னை மாகாண முதல்வராக இருந்த பனகல் ராஜாவின் நினைவாக இவ்விடம் பனகல் பார்க் என அழைக்கப்படுகிறது. பாண்டி பஜார் சவுந்தர பாண்டியன் பஜார் என்பதன் சுருக்கமே பாண்டி பஜார். புரசைவாக்கம் புரசை மரங்கள் மிகுதியாக இப்பகுதியில் இருந்ததால் புரசைவாக்கமானது. பூந்தமல்லி அதிக அளவில் மல்லிகை பூக்கள் பயிரிடப்பட்ட பகுதி இது. திருக்கச்சி நம்பி ஆழ்வார் தினமும் இங்கிருந்து பூக்களை பறித்து கொண்டு சென்று காஞ்சி வரதராஜ பெருமாளை வழிபட்டு வந்தார். அதனால் இவ்விடம் சமஸ்கிருதத்தில் புஷ்பகவல்லி என்றும் தமிழில் பூவிருந்த வள்ளி என்றும் அழைக்கப்படுகிறது. பின்னாளில் இது பூந்தமல்லியாக மாறியது. வள்ளி என்பது தெய்வத்தை குறிக்கும் ஒரு பெயர். மந்தைவெளி முன்பு இப்பகுதி ஆடு மாடுகள் மேயும் திறந்த வெளியாக இருந்துள்ளது. அதனாலேயே மந்தைவெளி என்று அழைக்கப்படுகிறது. போரூர் பல்லவர்கள் காலத்தில் போர்கள் நடத்த இவ்விடத்தை பயன்படுத்தியதால் இப்பகுதி போரூர் எனப்படுகிறது. மயிலாப்பூர் மயில்கள் ஆர்ப்பரிக்கும் ஊர் என்பதால் மயிலாப்பூர் ஆனது. திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலின் எதிர்ப்புறம் இருக்கும் குளத்தில் நிறைய அள்ளிகள் பூக்கும். அதன் காரணமாக இப்பகுதி திரு அல்லிக்கேணி ஆகி பின்பு திருவல்லிக்கேணி ஆனது.